கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேக் டு த பைபிள், வேதத்திற்கு திரும்புவோம் என்கிற நிகழ்ச்சியின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சத்திய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஒரு தலைப்பு தசம பாகம் என்கிற ஒரு தலைப்பில் நாம் படிக்க இருக்கிறோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த நல்ல நேரத்திலும் உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் தியானிக்கிறோம். உம்முடைய தூய ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தை திறக்கும்படியாக உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வேதத்திற்கு திரும்புவோம் என்கிற நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து நாம் படிக்கக்கூடிய இந்த நாளுக்குரிய ஒரு வேத சத்தியம் தசம பாகம் என்கிற ஒரு தலைப்பிலே நாம் படிக்க இருக்கிறோம். இந்த தசம பாகம் என்பது 10ல் ஒரு பகுதியை கர்த்தருடைய சமூகத்தில் கொடுப்பது தசம பாகம் என்பதாகும். வேதாகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் ஆதியில் ஆண்டவர் சில விஷயத்தை ஆண்டவர் பரிசுத்தமாக்கினதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அவருடைய சிருஷ்டிப்பில் நீங்கள் பார்க்கும் பொழுது பரிசுத்தமான ஓய்வு நாளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் திருமணம் என்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது தேவன் அந்த திருமணத்தையும் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னா அதையும் பரிசுத்தமாக்கியிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து நீங்கள் ஆதியாகமம் இந்த 4வது அதிகாரத்தில் நீங்கள் வரும்பொழுது காணிக்கைகளை கொண்டு வரக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்க முடியும். காணிக்கைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார், தேவன் அதை பரிசுத்தமாக்கியிருக்கிறார். ஆண்டவருடைய பார்வையில் பரிசுத்தமான விஷயங்களில் இந்த ஓய்வு நாள், திருமணம், இந்த காணிக்கைகள், தசம பாகங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அது பரிசுத்தமாக கருதப்படுகிறது. இன்றைக்கி இந்த பரிசுத்தமான இந்த தசம பாகத்தை குறித்து வேத வாக்கியம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம படிக்க இருக்கிறோம். பேக் டு த பைபிள், வேதத்திற்கு நாம் திரும்புவோம். லேவியராகமம் 27வது அதிகாரம், வாக்கியம் 30வது வாக்கியம். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. இந்த பரிசுத்தமான இந்த தசம பாகங்கள் கர்த்தருடைய பார்வையில் அங்கீகரிக்கப்பட்டு அவைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவைகள் பரிசுத்தமாக்கப்பட்டிருப்பதாக வேத வாக்கியம் சொல்கிறது. கர்த்தருக்கு பரிசுத்தமானது அப்படின்னு வசனம் சொல்கிறது. தேசத்தில் விளையக்கூடிய நிலத்தின் வித்திலும் சரி, விருட்சங்களின் கனியிலும் சரி, தசம பாகம் எல்லாம் ஆண்டவருக்கு அது பரிசுத்தமாக இருப்பதாக வேதம் சொல்கிறது. அதே நீங்கள் அதுக்கு கீழாக இருக்கக்கூடிய வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 31வது வாக்கியம், லேவியராகமம் 27:31. ஒருவன் தன் தசம பாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தானால் அதனுடன் 5ல் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவன். இது ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு கட்டளை. அதாவது இந்த பரிசுத்தமான இந்த தசம பாகத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அதை ஒருவேளை யாராவது அபகரிக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அதில் 5ல் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க வேண்டும் அப்படின்றது வேத சட்டம். நம்ம நினைக்கலாம், இந்த தசம பாகம் எதற்காக ஆண்டவர் இந்த ஒரு நியமத்தை ஆண்டவர் எதற்காக வைத்திருக்கிறாரு அப்படின்றத யோசித்து பார்த்தோன்னா, நாம் கொடுக்கக்கூடிய 10ல் ஒரு பகுதியை வைத்து ஆண்டவர் இந்த உலகத்தை போஷிக்க வேண்டும் அப்படின்றது அவருடைய திட்டமல்ல. அவர் அண்ட சராசரத்தை படைத்தவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வாயின் வார்த்தைகளை கொண்டு இந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக்கினார். இப்போ நீங்கள் சங்கீதம் 24 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது அப்படின்னு வேதத்தில் வாசிக்கலாம். நீங்கள் வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா, பொன் என்னுடையது, வெள்ளி என்னுடையது, ஆகாயத்து பட்சிகள் என்னுடையது, எல்லாம் ஆண்டவருடையது. அப்போது இந்த தசம பாகம் 10ல் நம்ம ஒரு பகுதியை கொடுக்கறதுனால இந்த ஒரு பகுதியை வைத்து தான் ஆண்டவர் இந்த உலகத்தை நடத்த வேண்டும் அப்படின்றது திட்டம் அல்ல. ஆனால்
அந்த 10ல் ஒரு பகுதியை நீங்கள் ஆண்டவருக்கு மனமுவந்து உற்சாகத்தோடு நீங்கள் அதை கொடுக்குறீங்களா அப்படின்றத ஆண்டவர் வந்து உங்களை பார்க்கிறார். அது வந்து ஒரு கீழ்ப்படிதலின் அடையாளமாக இந்த தசம பாகம் இருக்கிறது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம் 10ல் ஒரு பகுதி தானே, அது வந்து லகுவாக கொடுத்துடலாமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒரு பொதுவாக ஒரு 1000 ரூபா நம்ம சம்பாதிக்கும் பொழுது 100 ரூபா நம்மளால் கொடுக்க முடிகிறது. அதே நம்ம ஒரு 1,00,000 ரூபாய் நம்ம சம்பாதிக்கும் பொழுது 10,000 ரூபாயை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வருவதற்கு நம்மளுடைய மனது ஒரு உற்சாகம் கொண்டிருக்கிறதா அப்படின்றத யோசித்து பார்க்கணும். சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தில் அந்த கீழ்ப்படுதலின் அனுபவத்தை ஆண்டவர் வந்து நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்கிறார். இந்த தசம பாகத்தை கொடுக்கிற விஷயத்தில் இந்த கீழ்ப்படுதல் மிக மிக அவசியம். அது உற்சாகமாக மனமுவந்து கொடுக்குறோமா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறி. வேதாமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அநேகர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா? இந்த தசம பாகம், இந்த காணிக்கை, இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டு சிஸ்டம், புதிய ஏற்பாட்டுக்கு வந்து இது வந்து ஒத்து வராது அப்படின்னு நிறைய நபர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு இந்த தசம பாகத்தை ஆதரிக்கிறதா, அங்கீகரிக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஒரு வல்லமையான ஒரு வார்த்தையை ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்கிறாரு. அதை நம்ம வாசிப்போம். மத்தேயு 23வது அதிகாரம் 23வது வாக்கியத்தில் நம்ம வாசிக்கலாம். ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. மத்தேயு 23:23, மாயக்காரராகிய வேதப்பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் உர்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இது ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. யாரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய வேதப்பாரர்களையும் பரிசேயர்கள். இந்த வேதப்பாரர்கள் பரிசேயர்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்தவர்கள், நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா திட்டங்களை அறிந்தவர்கள். அப்போது வேதாமத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த உர்தலாமிலும் அப்புறம் வெந்தயத்திலும் சீரகத்திலும் நீங்கள் தசம பாகம் செலுத்துறீங்க. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கக்கூடிய நீதியும் சரி, இரக்கத்தையும் சரி, விசுவாசத்தையும் சரி, நீங்கள் அதை விட்டு விடுறீங்க. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது எதை விடாதிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, அந்த தசம பாகத்தையும் விடாதிருக்க வேண்டுமே அப்படின்னு ஆண்டவர் வந்து அங்கீகரிக்கிறார். ஸோ ஆண்டவருடைய காலகட்டத்தில் ஆண்டவரே அதை என்ன பண்ணுறாருனா அங்கீகரிக்கிறார். இது எதில் வாசிக்கிறோன்னா, புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இந்த தசம பாகத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார் அப்படின்றதுக்கு ஆதாரமான ஒரு வாக்கியம். இதே போல் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசுவானவர் ஒரு அழகான ஒரு ஓமையை சொல்வார். லூக்காவில் நீங்கள் அதை படிக்க முடியும். 2 நபர்கள் இருந்தாங்க. அதில் வந்து ஒரு நபர் பரிசேயர், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் வந்து ஜெபம் பண்ணும் பொழுது என்ன ஜெபம் பண்ணுறான்? ஆண்டவரே, நான் இந்த அநியாயக்காரனை போல நான் வந்து இல்லை ஆண்டவரே, இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை ஆண்டவரே, நான் ஒரு பரிகாரன் இல்லை ஆண்டவரே, ஆனால் நான் உமக்கு தசம பாகம் செலுத்துகிறேன், வாரத்தில் 2 முறை நான் உபவாசிக்கிறேன் அப்படின்னு அந்த ஓமையில் நம்ம பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் வந்து அந்த தசம பாகத்தை அங்கீகரிக்கிறார் அப்படின்றதுக்கு இந்த ஒரு ஓமையில் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த தசம பாகம் என்கிற ஒரு விஷயத்தை புதிய ஏற்பாடு அங்கீகரிக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த தசம பாகத்தை அங்கீகரிக்கிறார், அதை ஆதரிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சில நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து வெறும் யூதர்களுக்கு மட்டும்தான் அல்லது இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் இந்த கட்டளை கொடுக்கப்பட்டது, இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை அல்ல அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா, தசம பாகம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேருந்து ஆரம்பித்தது அப்படின்னா, மோசேயினுடைய காலகட்டத்தில், அவருடைய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அல்ல. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். மோசேயினுடைய காலகட்டத்தில் தான் இது ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்றது கிடையாது. நீங்கள் ஆபிரகாமினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா,
ஆபிரகாமினுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் ஆபிரகாம் வந்து தசம பாகத்தை மெல்கிசேதேக்கு என்று சொல்லக்கூடிய ஆசாரின் இடத்துல கொண்டு போய் தசம பாகத்தை அவர் கொடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். அப்போது இந்த தசம பாகம் என்கிற ஒரு கான்செப்ட் வந்து மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தில் வந்ததல்ல அப்படின்றத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நம்ம படித்து கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா, இந்த தசம பாகம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. இந்த தசம பாகம் கான்செப்ட் என்பது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. இது ஆதியிலிருந்தே இது ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. வேதாமத்தில் ஒரு அற்புதமான ஒரு சான்று, அதாவது மோசைக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் நீங்கள் 28வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம பார்க்கலாம். யாக்கோபு தன்னுடைய சொந்த சகோதரன் ஏசாவை 2 முறை ஏமாற்றி ஏசாவுக்கு பயந்து தன்னுடைய மாமாவினுடைய ஊருக்கு கடந்து செல்லக்கூடிய ஒரு அனுபவம். அவர் போகிற வழியில் வனாந்திரமான ஒரு பகுதி, அந்த காட்டுப்பகுதி, அந்த ஒரு வனாந்திரமான ஒரு பகுதியெல்லாம் பார்த்த உடனே யாக்கோபுக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் வந்தது. ஏன்னா கையில் வெறும் ஒரு கோலை மட்டும்தான் கொண்டு போகிறார், ஒரு தடியை மட்டும்தான் கொண்டு போகிறார். அந்த தடியை வைத்து கொண்டு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமல் மறுபடியும் என்னுடைய தகப்பனையும் என்னுடைய தாயையும் நான் பார்க்க முடியுமா, என் வாழ்க்கை எப்படி முடியும், இப்படி ஒரு பெரிய ஒரு குழப்பத்தோடு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வனாந்திரத்தின் அனுபவத்தில் அவர் போகிறார். போகும்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தரிசனத்தை அவர் காண்கிறார். தரிசனத்தை கண்ட பிற்பாடு ஆண்டவரோடு ஒரு பொருத்தனையை இந்த யாக்கோபு செய்கிறார். அந்த வாக்கியத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் வாக்கியங்கள் 20 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இது ஒரு அற்புதமான ஒரு வசனம். இந்த தசம பாகம் முறை என்பதை யாக்கோபுக்கு யார் கற்றுத்தந்தது? நம்ம யோசித்திருக்கிறோமா? யாக்கோபு தன்னுடைய தகப்பன் இடத்துலேருந்து கற்றுக்கொண்டார். இவருடைய தகப்பன் ஈசாக்கு யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னுடைய தகப்பன் ஆபிரகாம் கிட்ட இருந்து கற்றுக்கொண்டார். அப்போது அந்த ஒரு வழிமுறைகளை பார்த்திங்களா, நம்மளுடைய தகப்பனார் என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதை தான் நம்ம செய்வோம். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறோமோ அதை நம்மளுடைய பிள்ளைகள் செய்வாங்க. அல்லது நம்ம என்ன செய்கிறோமோ அதை பார்த்து பிள்ளைகள் செய்வார்கள். யாக்கோபு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை தன்னுடைய தகப்பன் தன்னுடைய தாத்தாவினிடத்திலிருந்து அவர் கற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். இந்த தசம பாகத்தில் உண்மையாக இருக்கிற ஒரு அனுபவம், எல்லாவற்றிலும் நான் தருவேன் ஆண்டவரே அப்படின்னு. ஆனால் கையில் ஒன்றுமே கிடையாது. அவர் கையில் வெறும் ஒரு கோல் மட்டும்தான் வைத்திருக்கிறாரு. பணம் கிடையாது, ஆஸ்தி கிடையாது, பொருள் கிடையாது, குடும்பம் கிடையாது, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வனாந்திரத்தின் அனுபவத்தில் தன்னந்தனியாக நிற்கிறாரு. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆனால் எனக்கு உண்ண உணவு, ஆகாரம், இருக்கக்கூடிய ஒரு இடம் மற்றும் என்னுடைய குடும்பத்துக்கு நான் சமாதானத்தோடு வருவேன் என்றால், எனக்கு என்று ஒரு குடும்பம் ஒரு வேளை அமையும் என்றால் எல்லாவற்றிலும் தசம பாகம் தருவேன் அப்படின்னாரு. ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா யாக்கோபை? வேதாமத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் யாக்கோபை பன்மடங்கு ஆசீர்வதித்ததாக பார்க்குறோம். ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனை ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதித்தார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை கடனோடவோ அல்லது கஷ்டங்களோடு, வறுமையோடு, எதிர்கால வாழ்க்கை ஒரு இருட்டான ஒரு அனுபவத்தோடு, ஒருவேளை நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பணங்கள் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள், ஒருவேளை எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தோடு ஒருவேளை நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா, ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு இந்த யாக்கோபின் மூலமாக இடைப்படுகிறார். ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்ததனுடைய விளைவாக யாக்கோபு தேவனுக்கு பொருத்தனை செய்தான். பொருத்தனை செய்தது வண்ணமாகவே
யாக்கோபு அந்த தசமபாக விஷயத்தில் உண்மையோடு இருந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு வாக்கியத்தை நம்ம வாசிப்போமா? நீதிமொழிகள் 3வது அதிகாரம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வாக்கியம் 9வது வாக்கியமும் 10வது வாக்கியமும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இது ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு ஆசீர்வாதமான வழிமுறை. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த கீழ்ப்படிதலின் அனுபவத்திற்குள்ளாக இந்த தசமபாக விஷயத்தில் உண்மையாக நம்ம இருப்போம் அப்படின்னா ஆண்டவர் பன்மடங்கு ஆசீர்வதிப்பதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்ம அநேக முறை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எப்படி நான் 10லிருந்து ஒரு பகுதியை நான் கொடுக்கறது, இந்த 10 பகுதியுமே எனக்கு குடும்பத்துக்கு போதுமானதாக இல்லையே, இந்த 10 பகுதியே எனக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது, இல்லை நான் எப்படி ஒரு பகுதியை நம்ம எடுத்து கொடுக்கறது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. சில நபர்கள் இருக்காங்க, ஆண்டவர் நிறைய ஆசீர்வதிக்கிறாரு, அவங்களுடைய வருமானம் போதுமான அளவு இருக்குது, ஆனால் கொடுப்பதற்கு என்ன இல்லைன்னா மனம் இல்லை. ஒரு 10ல் ஒரு பகுதி துல்லியமாக எடுத்து கொடுப்பதற்கு மனம் அவர்களிடத்தில் இல்லை. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தசமபாக விஷயத்தில் நீங்கள் உண்மையற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து அழைக்கிறார். திருமதி எலன் ஜி ஒயிட் அம்மையார் அவங்க ஒரு அற்புதமான ஒரு கொட்டேஷன் ஒன்று எழுதினாங்க. என்னென்னா, பரலோக ராஜ்யத்தில் நம்மளுடைய பெயர்கள் இன்னார் இன்னார் என்று சொல்லி பதிவு செய்யப்படும் பொழுது சில நபர்களுடைய பெயர்கள் இவர்கள் உண்மையற்றவர்கள் அப்படின்னு பதிவு செய்யப்படுமா. யாருடைய பெயர் உண்மையற்றவர்கள் என்று பதிவு செய்யப்படும் என்றால், யாரெல்லாம் தசமபாக விஷயத்தில் உண்மையற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்களோ, நம்ம ஒருவேளை நம்ம ஆலயத்தில் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தசமபாகம் ஒருவேளை ஒரு அமௌண்ட்டு கொடுக்கலாம், அது அந்த சபை போதகருக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது. ஆனால் அதை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும், நீங்கள் சரியான அளவு தசமபாகம் கொடுக்குறீங்களா இல்லையான்னு. பிற்பாடு யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவதூதர்கள் அதை எப்படி கண்ணோக்கமாக இருந்து அதை பதிவு செய்கிறார்களாம். நாம் ஒரு குறைச்சலான ஒரு பணத்தை நம்ம அப்படியே வைத்து கொண்டு அங்கே போய் ஆலயத்தில் போய் நம்ம ஒரு வேளை குறைச்சலான ஒரு பணத்தை நம்ம கொடுப்போம் அப்படின்னா, ஆண்டவர் எப்படி எழுதுவார்னா, தேவதூதர்களை வைத்து இவர்கள் உண்மையற்றவர்கள் அப்படின்னு எழுதுவாங்களாம். இப்போ நம்ம இந்த நீதிமொழிகளில் வாசித்தோம் ஒரு அற்புதமான ஒரு வசனம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நம்மளுடைய களஞ்சியங்கள், நம்ம களஞ்சியங்கள்னா என்ன, ஸ்டோர் ஹவுஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, மளிகை சாமான்லாம் வைக்கக்கூடிய ஒரு இடம், இது பூரணமாக நிரம்பும் அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. எப்போது நீங்கள் ஒரு பகுதியில் உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா, அதான் ஒரு பேரபிளில் வாசிக்கிறோம், ஞாபகம் இருக்குங்களா, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் அதிகாரியாக வைக்கப்படுவான். அதே போல் உன்னுடைய ஆலைகளில், உன்னுடைய ஆலை, நீ செய்யக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி, நீ வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்தலம், உன்னுடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் அப்படின்னு வேதம் அழகான வாக்குத்தத்தத்தை தருகிறது. ஆண்டவராகிய இயேசுவானவர் அவருடைய பிள்ளைகளை வேதாமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2 காசை கொண்டு வந்து ஒரு சகோதரி ஒரு தாய் என்ன பண்ணாங்களாம், அந்த 2 காசு என்ன பண்ணாங்களாம், ஆண்டவருடைய ஆலயத்தில் போட்டாங்களாம். இதை யார் பார்த்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த தர்ம பெட்டிக்கு அருகாமையில், அந்த காணிக்கை பெட்டிக்கு அருகாமையில் ஆண்டவராகிய இயேசுவானவர் அமர்ந்து கொண்டு அந்த போடக்கூடிய சொற்பமான பணம், அது உண்மையான பணத்தை அவர்கள் போடுகிறதை ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் எவ்விதமாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தசம பாகத்தையும் காணிக்கையும் கொண்டு வருகிறோம். வேதாமத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மல்கியா என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் ஒரு வன்மையான ஒரு கண்டிப்பை அங்கே நம்ம பார்க்கிறோம். வாக்கியம் 3வது அதிகாரம் 8வது வாக்கியத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? முடியுமா? தேவனை வஞ்சிக்க முடியுமா? நீங்களும் நானும் தேவனை ஏமாற்ற முடியுமா? முடியாது. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுது,
மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், என்னை ஏமாற்றுகிறீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. பார்த்தீங்களா, நம்ம கொடுக்காம ஏமாற்றக்கூடிய ஒரு பகுதிகள் நம்ம ஆண்டவரை ஏமாற்றுவதற்கு அது சமமாக இருப்பதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. 10வது வாக்கியத்தில் ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். தசம பாகம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகள், மனமுவந்து உற்சாகமாய் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்றதுக்கு இந்த 10வது வாக்கியம் ஒரு பிரபலமான ஒரு வாக்கியம். அதை வாசிக்கிறேன். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வேத வாக்கியம் எவ்வளவு தெளிவாக சொல்லுது பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தசம பாகத்தை ஒரு பகுதியை நீ கொடுத்த அப்படின்னா ஆண்டவர் உனக்காக வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பதாக ஆண்டவர் சொல்கிறார். நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு தாயை நான் அறிவேன். ரொம்ப கஷ்டப்படுற ஒரு அம்மா. அப்போது நாங்கள் எல்லாம் சபை விசுவாசிகளாக அந்த ஆலயத்துக்கு போவோம். ஒரு சின்ன ஒரு திருச்சபை. அதில் இந்த அம்மா 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தசம பாகம், நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம். ஒரு 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 சீட்டில் 10 ரூபாய் அப்படின்னு தசம பாகம் வைப்பாங்க. வாரம் வாரம் அந்த அம்மா வைப்பாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு வேறு யாருமே இல்லை. தன்னந்தனிமையாக இருக்கக்கூடிய அம்மா, எந்த ஒரு வேலையும் செய்யலை, கஷ்டப்படுற ஒரு தாய், வறுமையில் இருக்கக்கூடிய தாய். ஆனால் 10 ரூபாய் என்று சொல்லி தசம பாகம் எழுதுவாங்க. அப்போது சபை முடிந்த பிற்பாடு நாங்கள் சில வாலிபர்களாக சேர்ந்து இந்த தாயார் போய் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இடையே நாட்களில் அவர்களை போய் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. போகும்பொழுது பார்த்தா இந்த தாயார் என்ன தெரியுங்களா செய்துட்டு இருந்தாங்க? லிட்ரலாகவே அந்த அம்மா பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. போகிறவங்க வரவங்க கிட்ட. ஏன்னா வேறு யாருமே இல்லை அந்த அம்மாவுக்கு. வயதான தாய். அந்த அம்மா போகிறவங்க வரவங்க கிட்டலாம் பிச்சை எடுத்து அந்த வாங்கக்கூடிய அந்த ஒரு பணத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் தசம பாகம்னு சொல்லி 10 ரூபா வைத்தாங்க. அதை நாங்கள் பார்க்கும்பொழுது எங்களுடைய லிட்ரலாகவே எங்களுடைய கண்கள் கலங்கினதை நாங்கள் உணர்ந்தோம். தேவஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் மெய்யாகவே ஆண்டவருடைய சமூகத்தில் உற்சாகமாக தசம பாகத்தையும் காணிக்கையும் நீங்கள் கொண்டு வருகிறீர்களா? பேக் டு த பைபிள், வேதத்திற்கு நான் திரும்புவோமா? ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் என்னுடைய பண்டக சாலையில் நீ உண்மை உத்தமமாக இருந்தன்னா நான் வானத்தின் பலகணிகளை உனக்காக திறப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வானத்தின் பலகணிகளை திறந்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவர் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோமா? ஜெபிப்போம். கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோபை நீர் எவ்விதமாய் ஆசீர்வதித்தீர் என்று உம்முடைய வேதத்திலே வாசித்தோம். உண்மையும் உத்தமமாக தன்னந்தனிமையிலே ஒன்றுமே இல்லாதிருந்த ஒரு பொழுதிலும் அவன் ஆண்டவரே நீர் பன்மடங்கு ஆசீர்வதித்ததனுடைய விளைவாக பொருத்தனை செய்தது போல தசம பாகத்தை செலுத்தினது போல நாங்களும் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதனுடைய விளைவாக உம்முடைய சமூகத்தில் உண்மை உத்தமமாக நாங்களும் தசம பாகத்தையும் காணிக்கையும் கொண்டு வந்து சேர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அப்படிப்பட்ட உண்மையை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.